الحمد لله. الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد، فقد قال جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأتموا الحج والعمرة لله فإن أحصرتم فما استيسر من الهدي إلى آخر الآية. صدق الله مولانا العظيم. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அருளினால் சஃபூத்து தஃபாசிர் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை தெல்ல தெளிவாக பார்த்து வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், இதுவரைக்கும் 195 ஆயத்துகள் கடந்து 196வது ஆயத்திலிருந்து நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், 196லிருந்து 203 வரைக்கும் உள்ள ஆயத்துக்களைத்தான் இங்கு ஒவ்வொரு பாடங்களாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதன் ஆரம்ப வரிசையிலே இதுவரைக்கும் ஆயத்துகளுக்கும் முந்தைய ஆயத்துகளுக்கும் மத்தியில் உள்ள தொடர்பினை பற்றி பார்த்தோம். அதேபோல் அகராதி பொருட்களையும் சில சபபு நுசுர் என்று சொல்லப்படக்கூடிய ஆயத்துகள் இறங்கிய காரணங்களையும் பார்த்தோம். அதை தொடர்ந்து இப்பொழுது விளக்கத்திற்கு வந்திருக்கிறோம். இந்த பாடத்தினுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில் இது 274வது பாடம், 274. இந்த பாடத்திற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன என்றால், அமல்களை பரிபூர்ணமாக நிறைவேற்றுங்கள். விளக்கம்: அமல்களை பரிபூர்ணமாக நிறைவேற்றுங்கள். பொதுவாக நல்ல காரியங்கள், நல்ல அமல்கள் என்பது நாம் விரைவாக செய்ய வேண்டிய ஒன்று. பாதிரு, அதாவது நீங்க வேகமாக செய்யுங்க, நல்ல அமல்களில் வேகமாக செய்யுங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸும் வந்திருக்கு. நல்ல அமல் செய்கிறது, அதே மாதிரி அல்லாட்ட பாவ மன்னிப்பு தேடுற விஷயம், இதுகளையெல்லாம் தாமதப்படுத்தக்கூடாது. நல்லமல்கள் செய்யணும்னு நினைச்சா எந்த அளவுக்குன்னு சொன்னால், ஒரு தர்மம் கொடுக்கணும்னு யோசனையில் வருது, சதக்கா செய்யணும், உடனே செஞ்சிடணும். இல்லைன்னா ஷைத்தான் எதையாவது போட்டு என்ன செஞ்சிருவான், நம்ம மனதை குழப்பிடுவான். அதனால் பொதுவாக அமல்களை பொறுத்த வரைக்கும் நல்ல முறையில் விரைவாக செய்யணும். அதே மாதிரி பரிபூர்ணமாக செய்யணும். விரைவாக செய்யணும், இஹ்லாஸோடு செய்யணும், பரிபூர்ணமாக செய்யணும். இது அல்லாஹு தஆலா எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள். குறைவாக இருந்தாலும் நிரந்தரமாக செய்யறது, எவ்வாறு செய்தாலும் அதை பரிபூர்ணமாக செய்யறது. அதே போல் அல்லாஹ்வுடைய இஹ்லாஸோடு அல்லாஹுக்காக வேண்டி செய்யறது. ஏன்னா பரிபூர்ணமாக செய்யறது இருக்கு, அதுதான் அல்லாஹுக்கு பிடிச்சதாக இருக்கு. அறகுறையா செய்யறதுங்கிறது, அறவேக்காடு சாப்பிட முடியுமா? அந்த மாதிரி அறகுறையா அமல்களை என்ன செய்யக்கூடாது, முறிப்பதோ அல்லது அதாவது எந்த தக்க காரணம் இல்லாமல் நாம் நிறுத்தி விடுவதோ அல்லது அரைகுறையாக முடித்து விடுவதோ சரியாகாது. வலி துக்மிலுல் இத்தத வலி துக்கபிருல்லாஹ அலா மா ஹதாக்கும். அல்லாஹு தஆலா நோன்புடைய விஷயத்துலையும் சொல்லும்போது அதில் கலாவாச்சு, சில நோன்புகளை விட வேண்டியது வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் அதை என்ன செய்யுங்க, எண்ணிக்கையை பூர்த்தி செய்யுங்கள். வலி துக்மிலுல் இத்தத வலி துக்கபிருல்லாஹ அலா மா ஹதாக்கும். அப்போ பூர்த்தி செய்கிறது தான் அல்லாஹுக்கு பிடித்தமான செயல். அமல்களை ஆரம்பித்தார். ஒரு தொழுகையை தொழுகிறோன்னு சொன்னால் 4 ரக்காத்து என்றால் 4 ரக்காத்தை தொழுது கொள்ள வேண்டும். பிரயாண நேரத்தில் 2 ரக்காத்து அப்படின்னா அது ரெண்டையும் பரிபூர்ணமாக செய்யணும். எதையுமே பரிபூர்ணமாக செய்கிறது அல்லாஹுக்கு பிடிச்சது. அப்போ அதே மாதிரி அமல்களில் பரிபூர்ணத்தை நிறைவேற்றுவது, பரிபூர்ணமாக ஒரு அமலை நிறைவேற்றுவது, அது சம்பந்தமாகத்தான் சொல்லப்படுகிறது. அந்த வரிசையில் கடமைகளில் மிக முக்கியமான கடமைகளான ஹஜ்ஜுடைய கடமை இருக்குது, உம்ரா இருக்குது. இதையும் என்ன செய்கிறோம், ஒரு மனிதர் ஆரம்பிக்கும் பொழுது அதை பரிபூர்ணமாக நிறைவேற்ற வேண்டும். அதை பரிபூர்ணமாக நிறைவேற்ற வேண்டும். இடையிலே தடங்கள் ஏற்பட்டாலும், மற்ற அமல்களில் தடங்கள் ஏற்படுது. இப்போ தொழுகையிலே சில நேரங்களில் நம்ம தொழுகையில் ஒரு சட்டங்கள் இருக்குல்லவா, திடீர்னு தொழுகையில் தடங்கள் ஏற்படுதுன்னு சொன்னால் திரும்ப என்ன செய்யணும், அதை பரிபூர்ணப்படுத்துறது அவசியமாக இருக்குது. நோன்பை இடையில முறிச்சிட்டோம் இல்லை விட்டுட்டோம்னு சொன்னால் அதை திரும்ப என்ன செய்யறது, அதை பிடிக்கணும், அதை பூர்த்தி செய்கிறது பொறுப்பாக இருக்குது. இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் பரிபூர்ணமாக செய்கிறது அவசியமாக இருக்குது. இந்த அடிப்படையில் தான் அத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், ஹஜ்ஜையும் உம்ராவையும் செய்யும் பொழுது அதையும் பரிபூர்ணமாக நிறைவேற்றுவது நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. அப்போ அதில் உள்ள ருக்குன்கள் என்ன, அதில் உள்ள ஷரத்துகள் என்ன, அது செய்யக்கூடிய முறைகள் என்ன, குறிப்பாக இதில் பரிபூர்ணப்படுத்தாமல் நிறைவேற்றிவிட்டால் அது குறையுள்ளதாக ஆகிவிடும். அதற்குரிய பகரம் கொடுக்க வேண்டிய நிலையும் ஏற்பட்டுவிடும். ஹஜ் உம்ராவில் பொதுவாக ஒரு தர்த்தீப் இருக்குது, அந்த வரிசைப்படி தான் செய்யணும்.
அதை செய்யணும். அடுத்து இந்த அமல், அடுத்து இந்த அமல். உம்ராவை எடுத்துக்கிட்டா தவாஃப் செய்வோம். தவாஃப் செஞ்சதுக்கு பிறகு சயி செய்வோம். முதல்ல எஹ்ராம் கட்டுவோம். எஹ்ராம் கட்டிட்டு தவாஃபு சயி. சயிக்கு பிறகு தான் என்ன செய்யணும், மொட்டையோ அல்லது முடியோ களைஞ்சிட்டு என்ன செய்யணும், அடுத்து எஹ்ராமை களையணும். அதுக்கு முன்னாடி களைஞ்சிட்டோம்னு சொன்னால் அது ஒரு குற்றமாயிரும். ஹஜ்ஜுடைய அமல்களே அப்படி தான். இதே மாதிரி தரத்தீபாக முடிச்சுட்டு அங்கே ஹதியை என்ன செய்யணும், அடுத்ததுக்கு பிறகு ஹஜ்ஜில் என்ன செய்கிறது, அவர் ஏறாமல் களைஞ்சு கொள்வார். ஏன்னா இதில் பரிபூர்ணம் இல்லாமல் நிறைவேற்றிட்டா குற்றமாகவும் ஆகிவிடும். அது அரைகுறையாயிரும். அது ஏற்றுக்கொள்ளப்படாமல் போயிட வாய்ப்பு இருக்குது. அதனால் அமல்களை பரிபூர்ணமாக செய்கிறது. அதுலேயும் குறிப்பாக ஹஜ்ஜு உம்ரா விஷயத்தில் பல தடைகள் வரும். அதனால தான் சொல்லப்படுது, அதை பரிபூர்ணப்படுத்துங்கள், அல்லாஹ்வுக்காக பரிபூர்ணப்படுத்துங்கள். சில சிரமங்கள் வருது, சில கஷ்டங்கள் வருது, அதுக்கு என்ன வழி அப்படிங்கிறதே அல்லாஹு தாலா சொல்லி தந்திருக்கான். இப்படி நோன்புடைய விஷயத்தில், நோன்புடைய அமல்கள் விஷயத்தில் அல்லாஹு தாலா எவ்வாறு உங்களுக்கு இடையூறுகள் தங்கடங்கள் ஏற்படும் பொழுது அதை சரி செய்யக்கூடிய வழிகளை ஏற்படுத்தி கொடுத்தானோ அதே போல் ஹஜ் உம்ராவிலும் வரும். ஹஜ் உம்ராவிலும் அல்லாஹு தஆலா அதற்குரிய வழிமுறைகளை நமக்கு சொல்லித் தருகிறான். பாருங்கள், இன்ஷா அல்லாஹ் ஆயத்தை பார்ப்போம். கிதாபுடைய ஆசிரியர் இந்த விஷயத்திலே என்ன கொண்டு வந்திருக்கின்றார் என்பதையும் அந்த ஆயத்தினுடைய அர்த்தத்தையும் அதனுடைய விளக்கங்களையும் காண்போம். வாருங்கள், உள்ளே செல்லலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஅத்திம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ். ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ்வுக்காக வேண்டி பரிபூர்ணம் செய்யுங்கள். அத்திம்முனா அத்தம்ம யுத்திமு, அத்திம்மு நீங்கள் பரிபூர்ணப்படுத்துங்கள், முழுமையாக செய்து முடியுங்கள். ஹஜ்ஜையும் உம்ராவையும் யாருக்காக வேண்டி? லில்லாஹி, அல்லாஹ்வுக்காக வேண்டி. ஃபைன் அஹ்சிர்தும் நீங்கள் தடுக்கப்பட்டால், ஹஜ் உம்ரா விட்டு செய்வதை விட்டு நீங்கள் தடுக்கப்பட்டால், முற்றுகையிடப்பட்டால், ஃபமஸ்தைஸர மினல் ஹத்யி, ஹதியிலிருந்து எந்த ஒன்று உங்களுக்கு சாத்தியம் இருக்குமோ, எது உங்களுக்கு இலகுவாக இருக்குமோ அதை நீங்கள் கொடுத்து விடுங்கள். வலா தஹ்லிகு ரூஸக்கும், உங்கள் தலைகளை, அதாவது உங்கள் முடிகளை நடத்தும், உங்களுடைய தலைகளை நீங்கள் களையாதீர்கள், உங்களுடைய முடியை வெட்டாதீங்க, மொட்டடிக்காதீர்கள். ஹத்தா யபுலுகல் ஹதியு மஹில்லஹு, உங்களுடைய ஹதியானது அடையும் வரைக்கும், மஹில்லஹு அதனுடைய உரிய இடத்தை, அது அறுக்கப்படக்கூடிய இடத்தை அடையும் வரைக்கும் நீங்கள் உங்களுடைய தலைகளை மொட்டையடிக்காதீர்கள். அது மாதிரி உங்களுடைய முடிகளை வெட்டாதீர்கள், உங்களுடைய முடிகளை வெட்டாதீர்கள், தலைகளை மொட்டடிக்காதீர்கள். ஃபமன் கான மின்கும் மரீதன், ஃபமன் கான மின்கும் உங்களிலிருந்து யாராவது ஆகியிருந்தால், மரீதன் நோயாளியாகவோ, அவ் அல்லது ஒன்று நோயாளியா இருக்காரு, அவ் பிஹி அல்லது அவரை கொண்டு, அதம்மிர் அசிஹி அவருடைய தலையிலே, ஓ பிஹி அதன்னா அவருக்கு, அவரை கொண்டு நோவினை என்பது இருக்கிறது, வலி இருக்கிறது. மிர் அசி அவருடைய தலையிலே வலி அல்லது நோவினை இது போன்று இருக்கிறது. இப்படிப்பட்டவர், ஒன்று உடல்ல நோய் இருக்கு, அல்ல தலையில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, இப்படிப்பட்டவர் என்ன செய்ய? ஃபிதியத்துன் அவர்கள் ஃபிதியா கொடுக்கட்டும். மின் சியாமின், அதாவது சியாமின் மூலமோ, தலையை முட்டை அடிச்சட்டும். ஏன்னா அவருக்கு நோவினை இருக்குது, கஷ்டம் இருக்குது, தாங்க முடியலை, சிரமமாக இருக்குது. அப்போ அவர் என்ன செய்யட்டும், மொட்டையை அடிச்சுட்டு அல்லது முடியை வெட்டிட்டு ஃபிதியத்துன் அவர் என்ன கொடுக்கட்டும்? ஃபிதியா கொடுக்கட்டும், வினை தொகை. அதாவது மின் சியாமின் நோன்பின் மூலமாகவோ, ஒன்று நோன்பு வச்சிடணும், அவ் சதக்கத்தின் அல்லது சதக்கா கொடுக்கணும், 6 பேருக்கு கொடுக்கணுங்கிறாங்க. அவ் நுசுக்கின் அல்லது ஏதாவது ஒரு பிராணியை அறுத்து அல்லாவுக்காக கொடுத்துடணும். இதுக்காக வேண்டி இந்த தலையில் அவர்கள் நேரம் வருவதற்கு முன்பாகவே அவர் மொட்டை அடித்ததுனால, நேரம் வருவதற்கு முன்னாடி அவர் என்ன செஞ்சதுனால, அவர் தலையில் மொட்டை அடித்ததுனால இவ்வாறு செய்து விடட்டும். சரி. பைதா அமின்தும் நீங்கள் அந்த தடுக்கப்பட்டதிலிருந்து அதாவது உங்களுக்கு நிம்மதியாகிவிட்டால், ஃபைதா அமின்தும்னா உங்களுக்கு எந்த தடையும் இல்லை, எந்த விதமான இடையூறும் இல்லை, தடுக்கப்பட்டதிலிருந்து நீங்கள் தப்பிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபைதா நீங்கள் சரியாயிட்டீங்கன்னு சொன்னால், ஃபமன் தமத்தா இந்த தடையும் இல்லாமல் இப்போ பாதுகாப்பான முறையில் போறீங்க அப்படின்னா, ஃபமன் தமத்தா பில் உம்ரத்தி இலல் ஹஜ்ஜி, யார் தமத்தோ செய்வாரோ, ஹஜ்ஜை தமத்தோனா, தமத்தானா அசல சுகம் அனுபவிக்கிறதுன்னு சொல்றது, இல்லை உம்ரத்தி உம்ராவை கொண்டு, உம்ராவை முடிச்சுட்டு ஹஜ்ஜுக்கு முன்னாடி என்ன செய்கிறார் அவர்? தன்னுடைய அந்த இராமுடைய ஆடைகளை கலைந்து என்ன செய்யலாம், தன்னுடைய இயற்கை, அதாவது
மனைவியோட வீடு கூடி கொள்ளலாம். அது விஷயம் தான் தமத்தா. நம்ம தமத்தாங்கிற ஒரு ஹஜ் இருக்குது. அது என்னங்கிறது நம்ம அந்த இடங்களில் விளக்கங்களை தஃசீல் வரும்போது சொல்லுவோம். ஃபமன் தமத்தா பில் உமரத்தி, உமராவை கொண்டு யார் தமத்து செய்கிறாரோ இல்லை ஹஜ்ஜின் பக்கம் ஹஜ் வரைக்கும் தமத்துவான ஹஜ் யார் செய்கிறாரோ, ஃபமன் தமத்தா பில் உமரத்தி, உமராவை கொண்டு யார் சுகமன் வைத்துக் கொள்கிறாரோ இல்லை ஹஜ் வரைக்கும் அது தடை செய்யப்பட்டதா இருக்கு 7ஆம் நிலையில. அதை களைஞ்சிட்டு என்ன செய்யறாரு, அவர் அதை செய்யறாரு. அப்போ ஃபமஸ் தைசர மினல் ஹதி, அவர் அவ்வாறு செய்ததுனால என்ன செய்யட்டும், ஹதியிலிருந்து எந்த ஒன்று அவருக்கு சாத்தியமாகுமோ அதை அவர் செய்து கொள்ளட்டும், அதை அவர் கொடுக்கட்டும் ஹதியை. ஃபமல்லம் எஜித், அவர் எவர் பெற்றுக்கொள்ளவில்லையோ, அந்த ஹதி கொடுக்கறதுக்கு எந்த ஒரு வழியும் அவர்கிட்ட இல்லை, அதுக்குரிய தகுதி அதுக்குரிய நிலையை அவர் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் ஃபசியாமு சலாசத்தி ஐயாமின் ஃபில் ஹஜ்ஜி, ஹஜ்ஜிலே அவர் 3 நாட்கள் நோன்பு வைக்கட்டும். சியாமு சலாசத்தி ஐயாமின்னா 3 நாட்கள் அவர் நோன்பு வைக்கட்டும். ஃபில் ஹஜ்ஜி, ஹஜ்ஜிலே அவர் 3 நாள் நோன்பு வைக்கட்டும். சபாத்தின் இதா ரஜாத்தும், வீடு திரும்பி விட்டால் 7 நோன்பு வைக்கட்டும். ஹஜ்ஜில் அவர் 3 நோன்பு வைக்கட்டும், வீடு திரும்பி வந்துட்டாருன்னு சொன்னா 7 நோன்பு என்ன செய்யட்டும், அவர் வைத்துக் கொள்ளட்டும். தில்க அஷலத்துன் காமிலத்துன், இது பரிபூர்ணமான 10ஆக அமைந்து விடுகிறது. அதாவது அங்க வந்து 3 நோன்பு, இங்க ஹஜ்ஜில் இருக்கும்போது 3 நோன்பு. சியாமு சலாசித்தி ஐயாமின் ஃபில் ஹஜ்ஜி, ஹஜ்ஜிலே 3 நோன்பு வைத்து விட்டார். அப்போ சபாத்தின் இதா ரஜாத்தும், ஊருக்கு திரும்பி விட்டால் 7 நோன்பை அவர் பூர்த்தி செய்து கொள்ளட்டும். தில்க அஷரத்துன் காமிலத்துன், இது 10 நோன்பு பூர்த்தியாகிறது. இது 10ஆக மாறிவிடுகிறது, முழு 10ஆக ஆகிவிடுகிறது. தாலிக்க லிமல்லம் யகுன் அஹ்லுஹு ஹாதிரில் மஸ்ஜிதில் ஹராம். தாலிக்க தமத்தோ அப்படிங்கிற முறை இருக்குது. லிமன் யாருக்கு என்றால் லம் யகுன் அஹ்லுஹு, அவருடைய குடும்பம் ஆகியிருக்கக்கூடாது. ஹாதிரில் மஸ்ஜிதில் ஹராம், மஸ்ஜிதில் ஹராமை சார்ந்தவராக இருக்கக்கூடாது. மஸ்ஜிதில் ஹராமிலே வசிக்கக்கூடியவர்களாக இருந்தால் அவர்களுக்கு இந்த ஹஜ் செய்வதற்கு, இந்த முறைப்படி ஹஜ் செய்வதற்கு அனுமதி கிடையாது. அதான் சொன்னாங்க தாலிக்க, அது யாருக்கு என்றால் லிமல்லம் யகுன் அஹ்லுஹு, எவருடைய குடும்பத்தார்கள் ஆகியிருக்கவில்லையோ, ஹாதிரில் மஸ்ஜிதில் ஹராம், மஸ்ஜிதில் ஹராமிலே ஹாதிரானவர்களாக எவர்களுடைய குடும்பத்தார்கள் இருக்கவில்லையோ அவர்கள் அவ்வாறு செய்து கொள்ளட்டும். வத்தகுல்லா, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வஅலமு, அறிந்து கொள்ளுங்கள். அன்னல்லாஹ, நிச்சயமா அல்லாஹு தஆலா ஷதீதுல் இகாப், அதாவது தண்டிப்பதிலே மிக விரைவானவன். இகாப்னா தண்டனை கொடுக்கிறதுல மிக விரைவானவன், கடுமையானவன் என்பதாக சொல்லப்படுகிறது. அப்போ இந்த ஆயத்துடைய அர்த்தம் இதான், ஹஜ்ஜுடைய ஆயத்துடைய அர்த்தத்தை நம்ம பார்த்தோம். இதனுடைய தஃப்சீர் வாங்க இன்ஷா அல்லாஹ் தஃப்சீரை பார்ப்போம். தஃப்சீர், அப்போ இந்த ஆயத்துடைய அர்த்தத்தை பார்த்துட்டோம். இதனுடைய தஃப்சீர் நம்ம பார்க்க போறோம். தஃப்சீர் என்ன, வஅத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், ஹஜ் உம்ராவை அல்லாஹ்வுக்காக பரிபூர்ணம் செய்யுங்கள். அதாவது அத்தூஹுமா, அந்த ரெண்டையும் நிறைவேற்றுங்கள். ஹஜ்ஜுடைய இன்னும் உம்ராவுடைய அந்த அர்கான், அந்த அதனுடைய அந்த இரண்டையும் ஹஜ்ஜையும் உம்ராவையும் நிறைவேற்றுங்கள். தாம்மைனி, இரண்டையும் பரிபூர்ணமான முறை, தாம் மூணுக்கு பண்ணும்போது தாம்மைன், இப்போ தாம்மைனி இரண்டையும் பரிபூர்ணமான நிறையில நிறைவேற்றுங்கள். பி அர்கானிஹிமா, அதனுடைய இரண்டினுடைய ருக்குன்கள் முழுமையாக, ஃபரல்கள் என்னென்ன இருக்குதோ அந்த ரெண்டினுடைய ஃபரல்களையும் சரியான முறையில் அனைத்தையும் அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டு பரிபூர்ணமாக நிறைவேற்ற வேண்டும். வஷுரூத்திஹிமா, அப்போ அதனுடைய ருக்குன்கள் இன்னும் அதனுடைய நிபந்தனைகள் எல்லாமே பூர்த்தியான நிலையில். தாமேனி பி அர்கானிஹிமா வஷுரூத்திஹிமானா அவனுடைய எல்லா ருக்குன்களையும் கடமைகளையும் இன்னும் அதனுடைய நிபந்தனைகளையும் பூர்த்தி செய்தவர்களாக, முழுமைப்படுத்தியவர்களாக ஹஜ்ஜையும் உம்ராவையும் நிறைவேற்றுங்கள். நீ வஜிஹில்லாஹி தஆலா, யாருக்காக வேண்டி, அல்லாஹ்வுக்காக வேண்டி. யாருக்கு, அல்லாஹ்வுக்காக வேண்டி நிறைவேற்றுங்கள். அல்லாஹ்வுக்காக என்ன செய்யுங்க, அவைகளை நிறைவேற்றுங்கள் என்பதாக. அல்லாஹ் நிறைவேற்றக்கூடியதில் நியத்து எல்லாமே இருக்கு. அப்போ அந்த ரெண்டையும் பரிபூர்ணமான முறையில் நிறைவேற்றும், ரெண்டையும் பரிபூர்ணமான முறையில் குறை இல்லாமல் சரியான முறையில் நிறைவேற்றுங்கிறதுக்காக சொல்லப்படுது. தாமைனி, பரிபூர்ணமான நிறையில் நிறைவேற்றுங்கள். அப்போ அதனால் என்ன அர்த்தம், அதனுடைய எல்லா விஷயங்களையும், அதனுடைய மனாசிக் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதையும், அதனுடைய ஹுதூதுகள், அதே போல் அதனுடைய சுன்னத்துகள் எல்லாமே என்ன செய்யணும், பரிபூர்ணமான முறையில் குறையில்லாமல் நிறைவேற்றும், குறையில்லாமல் நிறைவேற்றணும். அப்போ அந்த ஹஜ்ஜுடைய விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஆரம்பிச்சிட்டாருன்னு சொல்லி சொன்னால் அதை பரிபூர்ணமாக நிறைவேற்றுவது அவர் மீது கட்டாய விஷயமா இருக்கு.
அதனால என்னது ஆரம்பிச்சிட்டா கண்டிப்பா அதை பரிபூர்ணப்படுத்தி பரிபூர்ணமா நிறைவேற்றுறது ஒவ்வொருத்தர் முறையும் ஆரம்பித்தவர் மீது பொறுப்பாக இருக்கிறது. சரி, அதுல எந்த குறையும் வைக்கக்கூடாது. அப்ப யாருக்கு அதனுடைய பாதை கிளியரன்ஸ் ஆயிருதோ அவங்க ஹஜ் நிறைவேற்ற கடமைன்னு சொல்லியாச்சு. நபிசல்லாஸ் இதை ஃபரதாக்கியிருக்காங்க. ஹதீஸ்ல வருது, ஐயோன்னாஸ் கது ஃபரதா அலைக்கும் உல் ஹஜ்ஜு, நீங்கள் ஃபரிதா அலைக்கும் ஹஜ், ஹஜ் உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கு, நீங்க என்ன செய்யுங்க, ஹஜ்ஜு செய்யுங்கள் என்பதாக சொல்றாங்க. அப்போ ஒரு மனிதர் கூட அதில் கேட்கிறாரு, யார சொல்லுதா அஃபிகுல் யாமின், ஒரு வருஷமா என்பதாக கேட்கும்போது நபிசுல்லாஸ்ல அமைதியா இருக்கிறாங்க. எந்த அளவுக்குலாம் அவர் 3 தடவை அதை கேட்டார். ரசூசா சொன்னாங்க, நான் ஆமான்னு சொன்னா அது கட்டாயமாயிரும், நீங்க அதற்கு நீங்கள் சக்தி பெற மாட்டீர்கள், அதை நீங்கள் சக்தி பெற மாட்டீர்கள் என்பதாக சொல்றாங்க. அதனால என்னது, ஹஜ்ஜுங்கிறது ஒரு கடமையான ஒரு மீது கடமையாக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது. அதை நிறைவேற்றுவது அவசியமா. அப்போ ஹஜ்ஜையும் உம்ராவையும் பரிபூர்ணமான முறையில் நிறைவேற்றுங்கள், ஹஜ்ஜும் உம்ராவும் கண்டிப்பாக நிறைவேற்றி பரிபூர்ணப்படுத்துங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்றான். சரி, அப்போ யாருக்கு ஹஜ்ஜி செய்யறதுக்குரிய வாய்ப்பு இருக்குதோ, உம்ரா செய்யறதுக்குரிய வாய்ப்பு இருக்குதோ, அவங்க என்ன செய்யணும், அதை நிறைவேற்றுவதற்கு முழுமையான முயற்சி செய்யணும். ஏன்னா ஒவ்வொரு ஹஜ்ஜுக்கும் உரிய நன்மைகள் இருக்குது. அந்த ஹஜ்ஜுக்குரிய நன்மையை சொல்லும்போது ஹஜ்ஜுடைய நன்மை எதை தவிர, சொர்க்கத்தை தவிர எதுவுமே கிடையாது. எல்லா விதமான இதுவுமே என்னது, அதே மாதிரி அவர் அதே போல் அவர் ஹஜ்ஜுக்காக வேண்டி உம்ராக்காண்டி யாராம் கட்டிட்டாருன்னு சொல்லி சொன்னால், அந்த சூரியன் மறைவதற்குள்ள என்னது, அவருடைய பாவங்களெல்லாம் அல்லாஹ் என்ன செஞ்சிடான், மன்னித்து விடுகிறான் என்பதாக சொல்லப்படுது. இப்போ இந்த இடத்துல கடமையாக இருக்குது, அது பரிபூர்ணமான முறையில் என்ன செய்ய முடிக்கணும், ஹஜ்ஜையும் உம்ராவையும் பரிபூர்ணமான முறையில் முடிக்கணும். சரி, அதுதான் இங்கே சொல்லப்படுது. அதனால ஹஜ்ஜையும் உம்ராவையும் என்ன செய்யுங்க, பரிபூர்ணமான முறையில் நிறைவு செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்றான். பைன் ஒஹ்சிருத்தும், அடுத்த தொடர்ந்து சில சட்டங்கள் சொல்லப்படுது, முக்கியமான சட்டங்கள். முதல்ல ஹஜ்ஜுடைய கடமை, ஹஜ்ஜையும் உம்ராவையும் இது சியாமுடைய சட்டத்துக்கு பிறகு, நோன்புடைய சட்டத்துக்கு பிறகு அல்லாஹ் ஜிஹாதுடைய விஷயத்தை கொண்டு வந்துட்டு ஹஜ்ஜுடைய விஷயத்துகளை நல்லா ஆரம்பிச்சு அதை நினைச்சிங்க, அது பரிபூர்ணமா முடியுங்க. எப்படி மற்ற விஷயங்கள் எல்லாம் என்னது ஆரம்பிச்சா பரிபூர்ணமா முடிக்கணுமோ, இதையும் பரிபூர்ணமான முறையில் முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டான். ஃபைன் ஒஹசிருத்தும் ஃபமஸ் தைசர மினல் ஹதி, நீங்கள் தடுக்கப்பட்டு விட்டால் ஹதியிலிருந்து எது உங்களுக்கு சாத்தியமாகுமோ அதை கொடுத்து விடுங்கள். அதாவது இதா முனி அச்சும், நீங்கள் தடுக்கப்பட்டால், அன் இத்மாமில் ஹஜ்ஜி, ஹஜ்ஜை பரிபூர்ணம் செய்வதை விட்டும், அவில் உம்ரத்தி, உம்ராவை பரிபூர்ணம் செய்வதை விட்டும் நீங்கள் தடுக்கப்பட்டால், எதன் காரணமாக, பி மரலின், ஏதாவது நோயின் காரணமாக உங்களால் அதை முடிக்க முடியவில்லை, உங்களால் அதை பரிபூர்ணம் செய்ய முடியவில்லை, அப்படி நிலைமை, அவ் அதுவின், அல்லது விரோதியின் காரணமாக, எதிரிகள் உங்களை தடுத்து விட்டார்கள், அதனால் உங்களால் என்ன செய்ய முடியல, அதை பரிபூர்ணம் செய்ய முடியவில்லை. வா அறத்தும் அத்தஹல்லுல, அப்போ நீங்கள் எதை நாடுறீங்க, தஹல்லுல் நாடுறீங்கன்னா என்னது, இப்போ உம்ராவை கலையை நாடுறீங்க. தஹல்லுல்னா பொதுவாக முஹரிம், அதுக்கு எதிர்த்தாக்கில் தஹரும் சொல்கிறோம்ல, அதான் எஹராம் கட்டி அவர் எல்லாத்தையும் தன் மீது ஹராம் ஆக்கி கொள்றாரு. எஹராம் கட்டிட்டாருன்னு சொன்னால் அவர் மீது ஜிமா செய்கிறது ஹராம். அது மாதிரி என்னென்ன விஷயங்கள் இருக்குது எஹராமுடைய நிலையில், எது இதெல்லாம் தடுக்கப்பட்டதாக இருக்குதோ அவைகளெல்லாம் எனக்கு தடுக்கப்பட்டதாகவே இருக்கும். ஹலாலானது தான், ஆனால் எஹராமின் மூலம் அவர் அதை ஹராமாக்கி கொண்டார். அப்போ அவர் தஹரும் அதுக்கு சொல்கிறது. அப்போ தஹல்லுன்னா என்ன செய்யறது, ஹலாலாக்கி கொள்றது என்னது, எஹராமை களைவதன் மூலம் அவர் எதெல்லாம் அவர் மீது எஹராமுடைய நிலையில் ஹராமாக்கப்பட்டதோ அவை அனைத்தையும் ஹலாலாக்கி கொள்கிறார். அப்போ அதுக்கு தஹல்லுல் என்பதாக சொல்லப்படும். அப்போ அலைக்கும் அன் தத்பஹு மா தயஸ்ஸர மின் புதுனத்தின் அவ் பக்கரத்தின் அவ் ஷாத்தின். அப்போ அவ்வாறு நீங்கள் உங்கள் மீது கடமையாயிரும். நீங்கள் தஹல்லுல் ஆக போறீங்க அப்படின்னா, யாராம களைய போறீங்கன்னா உங்கள் மீது கடமையாகிவிடும். அன் ததுபஹு, அறுப்பது, மா தயஸ்ஸர, எந்த ஒன்றும் உங்களுக்கு சாத்தியமாகுமோ எளிதாகுமோ, இம்புதினத்தின், புதினத்தினா அதாவது ஒட்டகத்திலிருந்து அவ் பக்கரத்தினது மாட்டிலிருந்து அவ் ஷாத்தின், அல்லது ஆட்டிலிருந்து என்ன செய்யறது உங்கள் மீது கடமையாகிவிடும், நீங்க அதை கொடுக்கணும்னு சொல்லி அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது அல்லாஹ் அந்த இடத்துல சொல்றான், ஃபமஸ்தைஸர மினல் ஹதின்னு சொல்லிட்டு.
இந்த விஷயத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் 4 உம்ரா தன்னுடைய வாழ்க்கையில செஞ்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. தில்காதால முதல்ல அது ஹுதைபியாவுடைய உம்ரா அது வந்து ஹிஜ்ரி 6ல் செஞ்சாங்கன்னு வருது. அப்புறம் உம்ரத்துல் கலா அது தில்காதால தான், அது 7வது ஆண்டு செஞ்சாங்க. அடுத்து உம்ரத்துல் ஜிஅரானா இது தில்காதால தான் 8ஆம் ஆண்டு செஞ்சாங்க. 6ஆம் ஆண்டு, 7ஆம் ஆண்டு, 8ஆம் ஆண்டு. சரி, உம்ரத்து ஹுல்லத்தி ஹஜ்ஜத்தி அப்புறம் ஹஜ்ஜோட செய்த ஒரு உம்ரா. அப்போ இந்த 6 அதுவும் தில்காதால தான். அது வந்து 11வது ஹிஜ்ரி 11ல் செஞ்சுருக்காங்க. சரி, அப்போ இது இல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஹிஜ்ரத்துக்கு பிறகு எந்த உம்ராவும் செஞ்சது கிடையாது. சரி, ஆனால் வந்து ஒரு ஹதீஸில் வருது, உம்ரா வந்து ரமதானில் உம்ரா செய்கிறது என்னோடு ஹஜ்ஜு செய்தது போன்று என்பதாக ஹதீஸ் ரிவாயத்துகளில் வருது. சரி, அப்போ இந்த இடத்துல நம்ம சொன்ன மாதிரி இன்னொரு விஷயம் வந்து அத்திமுல் ஹஜ்னா அக்கீமுன்னு அர்த்தம். அது வந்து அதாவது பரிபூர்ணமாக நிலைநாட்டுங்கள்னு அர்த்தம். சும்மா ஏனோ தானமாக சொல்கிறது இல்லை, எல்லா விதமான கடமைகளோட எல்லாமே என்னமே. அதாவது உதாரணமாக ஹஜ்ஜுக்காக வேண்டி ஒருத்தர் ஹராம் கட்டிட்டாருன்னு சொன்னால், இல்லை உம்ராக்காக கட்டிட்டாருன்னு சொன்னால் அவருக்கு வந்து என்ன செய்ய முடியாது, அந்த ரெண்டையும் பரிபூர்ணம் செய்கிற முன்னாடி அதை களையக்கூடாது. அதை பரிபூர்ணமாக செய்து முடித்ததுக்கு பிறகு தான் அதை யாராம களையக்கூடிய அனுமதி இருக்குது. இப்போ யோமு நஹரில் தான் ஹஜ்ஜுடைய பரிபூர்ணமாகும். ஜமரத்துல் அக்கபாவுக்கு பிறகு மாதிரி தவாஃப் செய்கிறது, சஃபா மருவா இதெல்லாம் முடிச்சா தான் அவர் என்ன செய்ய முடியும், ஹலால் ஆகிறதுக்கு அவருக்கு அனுமதி இருக்குது. அது வரைக்கும் என்ன செய்ய முடியாது, அவர் ஹலால் ஆக முடியாது. அப்போ இந்த இடத்துல என்னது தடுக்கப்பட்டுட்டா என்ன செஞ்சீங்க நீங்கள் ஒன்று செய்ய உங்களுடைய அந்த தடுக்கப்பட்டுட்டீங்க, உங்களால் போக முடியலை அப்படிங்கும்போது நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுடைய சட்டத்துக்கு ஏற்ப நீங்கள் அந்த உங்களால் நோயின் காரணமாகவோ எதிரின் காரணமாக நடந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் கலைஞ்சிக்கங்க. ஆனால் என்ன செய்யணும், நீங்கள் கண்டிப்பாக அதற்குரிய ஒரு ஹதியை அங்கே அனுப்பி செஞ்சிடணும்னு சொல்லி. சரி, இந்த ஆயத்து பொதுவாக ஹிஜ்ரி 6ல் இறங்குச்சு. 6ஆம் ஆண்டு இந்த ஹுதைபியாவுடைய அந்த காலகட்டத்தில் தான் இறங்குச்சு. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் காபத்துல்லாவுக்கும் இடையில தடையாக அந்த குறைஷிகள் முஷ்ரிக்கீன்கள் வந்து நின்றுட்டாங்க. அப்போ அந்த இடத்துல அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஃபத்தஹுடைய சூரா முழுமையாக அறிக்கை வச்சான். அப்போ அதில் என்ன செஞ்சான், சில அனுமதிகளையும் கொடுத்தான். அதில் வந்து என்னது, அப்போ அவங்களோட ஹதி இருந்துச்சு, அதை அறுக்கப்பட்டுச்சு. அறுக்கப்பட்டதுக்கு பிறகு அவங்க யாரா வந்து கலைஞ்சாங்கிறது வருது. சரி, அப்போ அந்த நேரத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, அப்போ அந்த நிலை நமக்கு தெரியும். அது வந்து ஹதீஸில் வருது. ஹுதைபியாவுடைய நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தடுக்கப்படுறாங்க. அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, அந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி அவங்க நடந்த ஒப்பந்தத்துடைய விஷயங்கள் எல்லாம் தெரியும். ஹுதைபியா உடன்படிக்கையை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்களுக்கு பாதகமாகவும் அவர்களுக்கு சாதகமாகவும் ஒன்றும் இருப்பதாகவே தெரிகிறது. அதனால் சஹாபாக்களுக்கு ஒரு சின்ன ஒரு வருத்தம் தான். சஹாபாக்களுக்கும் ஒரு விதமான வருத்தம் ஏற்படுது. நம்ம சண்டை செய்யக்கூடாது, நாம் ஏன் நுழைஞ்சிட்டு உள்ளே போகக்கூடாதெல்லாம் சஹாபாக்களுடைய எண்ணங்களில் உதிக்குது. அது உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற பெரிய பெரிய சஹாபாக்கள் எல்லாம் அலைஸ பி ஹக்கின் யா ரசூலல்லாஹ் அலஸ்னா பி ஹக், நம்ம ஹக்கில் இல்லையா என்பதை நபிட்ட போய் கேட்குறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட போய் கேட்குறாங்க. அப்போ அந்த நேரத்திலலாம் என்னது, ஒன்றும் பதில் சொல்ல முடியலை. நபி ஆமா ஆமான்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா அந்த ஃபத்ஹுடைய ஆயத்தை இறக்கி வைக்கிறான். அப்போ அதுக்கு முன்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதியை அனுப்புனதுக்கு பிறகு அவங்க என்ன செய்யணும், இப்போ முடிய கலையணும் தான் முதல்ல உம்ராக்கு வந்திருக்காங்க. இப்போ சட்டங்கள் நபிக்கு தான் தெரியும். அப்போ நபி என்ன செய்கிறாங்க, தன்னுடைய சகாக்கள்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுடைய தக்சீர் செய்து கொள்ளுங்க. அதாவது அங்கே வந்து என்னது, அறுக்கப்பட்டுருச்சு. அப்போ ஹரமில் அறுக்கப்படும், இல்லைன்னா முற்றுகையிடப்பட்ட இடத்துலேயே அறுக்கப்படும். இது ஹரமுக்கு அனுப்பாச்சு. இப்போ என்ன செய்யப்படுது, அறுத்தாச்சு. இப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, கலைஞ்சிருங்கன்னு சொல்கிறாங்க. அறுக்க அனுமதி கொடுத்தாங்க, அறுத்துட்டாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் உங்களுடைய இதுகளை கலைந்து விடுங்கள் என்பதாக சொல்லும்போது முடியை எடுத்துக்கொள்ளுங்கள் இது சொல்லும்போது யாருமே என்ன செய்யலை, அசையவே இல்லை. அப்படியே அமைதியாக உட்காந்தே இருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியாச்சு, நான் செய்யலை. என்ன செய்கிறாங்க, நேராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே போயிடுறாங்க. எங்கே போயிடுறாங்க, அதில் உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள்ட்ட வர்றாங்க. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட வந்த உடனே உம்மு சலமா ரலியல்லாஹு அவங்க கேட்குறாங்க, யாரை சொல்லுதா, என்ன விஷயம், ஏன் நீங்கள் ஒரு கவலையாக இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது,
அப்போ நபிசுல்லா சொல்கிறாங்க இது போன்று இப்படி இந்த சம்பவத்தை நபி சொல்கிறாங்க. சொன்ன உடனே என்ன செய்கிறாங்க அவங்களுக்கு, அப்படியா யாரை சொல்லலாம் அப்படிங்க என்ன செய்யுங்க. அப்போ என்ன செய்கிறாங்க நபிசுல்லாஸ்லாம் நபி அது தும்முசலமா இருந்தான்னு சொல்லுவாங்க. அரசுல்லா நீங்கள் போய் என்ன செய்யுங்க, எதுவுமே மக்கள்கிட்ட பேசாதீங்க, நேராக போய் உங்களுடைய இதை என்ன செய்யுங்க, உங்களுடைய இதை அறுத்துட்டு உங்களுடைய இவரை கூப்பிடுங்க. யாரை? இந்த மொட்டை அடிக்கக்கூடியவரை கூப்பிட்டு அவரை என்ன செய்யுங்க, மொட்டை அடிக்க சொல்லுங்கன்னு சொன்ன உடனே நேராக நபிசுல்லாஸ்லாம் அவங்க போகிறாங்க. போய் தன்னுடைய அந்த ஹாலிக் மொட்டை அடிக்கக்கூடியவரை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு எனக்கு என்ன செய் மொட்டை அடிக்க சொல்லி சொல்கிறாங்க, முடிவெட்ட சொல்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல நபிசுல்லாஸ்லாம் அவங்களுக்கு மொட்டை அடிக்கும் பார்த்துட்டு இருந்த சஹாபாக்கள் எல்லாம் எந்திரிச்சு செய்கிறாங்க, தங்களுடைய அந்த ஒருத்தர் மாற்றி மாற்றி அடிச்சுறாங்க, மொட்டை அடிக்க முடிவெட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் வந்து என்னது எங்களுக்கு ஒருத்தர் நாங்கள் கழுத்தை அறுத்து கொள்வோம் போல் தெரிகிறது. அந்த அளவுக்கு அது அவங்களுக்கு அந்த இடத்துல மனசில் நெருக்கடி, ஒரு ஏதோ ஒன்று பறிகொடுத்த அந்த துக்கம் இருந்துச்சு. அப்போ அதுக்கு பிறகுதான் அல்லாஹ் அந்த ஆயத்தை இறக்கி வைக்கிறான். இன்னா ஃபதஹ்னா லக ஃபதஹன், அந்த முழு சூறாவை இறக்கி வைக்கிறான். அப்போ அந்த இடத்துல என்னது நபிசுல்லாஸ்லமுடைய சொல்ல அவங்க வந்து கொஞ்சம் அப்படி உட்காந்துட்டே இருக்காங்க. நபி செஞ்சவொடனே எல்லாரும் என்ன செஞ்சுறாங்க, அதே மாதிரி செஞ்சு முடிச்சிடறாங்க. அதுதான் இங்கே சொல்லப்படுது, மூணுலேருந்து ஏதாவது கொடுத்து கொள்ளணும். வலா தஹ்லீகு ஊசக்கும் ஹத்தா எபுலோகல் ஹதியு மஹில்லா. அப்போ உங்களுடைய அந்த தஹ்லீகு ஊசுக்கு உங்களுடைய தலைகளை களையாதீங்கன்னா உங்க முடியை வெட்டாதீங்க. ஹத்தா எது வரைக்கும் என்றால் எபுலோகல் ஹதியு மஹில்லா, உங்களுடைய ஹதி பிராணி மஹில் அந்த வெட்டு அது அறுக்கப்படக்கூடிய இடத்தை அடையும் வரைக்கும். ஒன்று வந்து அந்த ஹரமை போய் அடையணும், இல்லைன்னா யாருக்கு வந்து அங்கே எஹ்சார் பண்ணப்படுறாங்களோ, யார் முற்றுகையிடப்படுறாங்களோ அவங்க அங்கேயே என்ன செய்வாங்க, அதை அறுத்துக்கொள்வாங்க, அங்கேயே அதை அறுத்துக்கொள்வாங்க. சரி, அதாவது ஐ லா தத்தஹல்லலு மின் எஹ்ராமிக்கும் பில் ஹல்கி அவி தக்சீரி, நீங்கள் ஹலாலாகி விடாதீர்கள். மின் எஹ்ராமிக்கும் உங்களுடைய எஹ்ராமிலிருந்து நீங்கள் ஹலாலாகி விடாதீர்கள், கலைந்து விடாதீர்கள். எதுவரைக்கும் என்றால் பில் ஹல்கி, அதாவது இது கொண்டு மொட்டையடிப்பதை கொண்டோ, அவி தக்சீர் அல்லது முடிகளை குறைப்பதை கொண்டோ நீங்கள் உங்களுடைய எஹ்ராமிலிருந்து ஹலாலாகி விடாதீர்கள். அத்தா எஸ்லல் ஹதியு அல் மக்கான, அப்போ ஹதியானது அந்த இடத்தை அடையும் வரைக்கும். அல் மக்கானா இது அல்லதி எப்படிப்பட்ட இடம், யஹில்லு அல்லது யஹுல்லு தப்ஹுஹு ஃபீஹி, எதிலே அதை அறுப்பது அல்லது யுஹல்லு அப்படின்னு ஹுல்ல அதாவது எதிலே அதை அறுப்பதை, எஹில்லு தப்ஹுஹு எதிலே அதை அறுப்பதை ஆகுமோ, எந்த இடத்திலே அதை அறுப்பதை ஹலால் ஆகுமோ அப்படிப்பட்ட இடத்தை அடையும் வரைக்கும் நீங்கள் முடிவெட்டவோ அல்லது மொட்டை அடிக்கவோ செய்யாதீர்கள். ஹலாலாகி அதாவது மொட்டை அடிப்பதை கொண்டோ தக்சீர் முடிகளை குறைப்பதை கொண்டோ ஹலாலாகி விடாதீர்கள். அது எந்த இடம், ஒஹுவல் ஹரம், இப்போ அறுக்கப்படக்கூடிய இடம் ஒன்று ஹரமாக இருக்கும், அவ் மக்கானல் எஹ்சாரி, அல்லது எங்கு தடுக்கப்பட்டீர்களோ அந்த இடம். அப்போ ரெண்டு இடத்துல ஏதாவது ஒரு இடம், ஒன்று எங்கே போய் என்னது எங்கே வந்து நீங்கள் வந்து தடுக்கப்பட்டீங்களோ அந்த இடம், அல்லது எங்கே போய் என்னது ஹரமில் போய் அது ஹரமுடைய இல்லையா இருக்கும், ரெண்டில் ஏதாவது ஒன்று தான், ரெண்டில் ஏதாவது ஒன்று தான். அப்போ அதனால தான் சொல்லுவாங்க இந்த ஒன்று அது போய் அது இடத்த அடையட்டும். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யுங்க, இங்கேயே என்ன செய்யுங்க, அறுத்துட்டீங்கன்னு சொன்னால் தடுக்கப்பட்ட இடத்துல அறுத்துட்டீங்கன்னா அது வந்து என்னது அதுக்கு பிறகு நீங்கள் கலந்து கொள்ளலாம் என்பதாக நபிசுல் ஹாசன் அனுமதி கொடுக்குறாங்க. சரி, அதனால தான் நபிசுல் ஹாசன் அவங்க சொன்னாங்க, அடுத்து என்னது, அப்போ அந்த மாதிரி இது யார் வந்து தடுக்கப்படுறாங்களோ, யார் வந்து என்னது நோயின் காரணமாக இது பண்ணுறாங்களோ, அப்போ இவங்களாம் என்ன செய்யறது, அந்த அதையே என்ன செய்யறது அனுப்பி விடுறது, அல்ல அதே இடத்துல அறுக்கப்பட்ட உடனே இப்போ தானே நோயின் காரணமான என்னது அவங்க உள்ள அனுப்ப வாய்ப்பு இருக்குது, தடுக்கப்பட்டவங்க அனுப்ப வாய்ப்பு இல்லை. அப்படிப்பட்டவங்க என்ன செய்யலாம், முற்றுகையிடப்பட்டால் அப்போ அந்த இடத்துல அறுத்துக்கிடுவாங்க. இந்த ரெண்டு இடத்துல எங்கே அறுத்தாலும் அதுக்கு பிறகு அவங்க என்ன செய்வாங்க, செய்யறது தடை செய்யப்படுறது. சரி, அதுக்கப்புறம் அவங்களுடைய முடிகளையோ களைஞ்சிட்டு என்ன செஞ்சுக்கலாம், அவங்க ஹலாலாகி கொள்ளலாம். அப்போ அந்த ஹசருங்கிறது இருக்குது, அது எல்லாத்தையும் விட பொதுவாக இருக்கும், நோயை விட என்ன வழிகேடு எல்லாத்தையும் விட. ஒருத்தர் வழி தவறி போயிடுறான், அல்லது நோய் அகப்பட்டுறான், இல்லை வந்த பணத்தை காணும், அல்லது மற்ற இந்த மாதிரி ஏற்பாடுகள் இருக்குது. இதெல்லாம் வந்து இதெல்லாம் விட பெரிய விஷயம் என்னென்னா அந்த ஹசருங்கிறது விரோதியின் மூலமாக தடுக்கப்படுறது. விரோதியின் மூலமாக தடுக்கப்படுறதுக்கு ஹஸ்ர் என்பதாக சொல்லணும். நான் ஹஸ்ர இல்லா ஹஸ்ரல் அதுவி, விரோதியின் மூலமாக தடுக்கப்படுவது இருக்குது, அது உண்மையான தடுக்கப்படுதலாக இருக்குது என்பதாக சொன்னாங்க.
சரி. அதே மாதிரி சொன்னாங்க, எங்களை வந்து நான் தடுக்கப்பட்டணும். என்னுடைய மஹல் இது, ஒரு ஆளுக்கு ஒரு மஹலுங்கிற மாதிரி நபி சொன்னாங்க, மஹல்லி ஹைசு ஹசபத்னி, என்னை எங்கே தடுத்தாங்களோ அதுதான் என்னுடைய இடம். மஹலாக இருக்கு, அங்கே என்ன செய்யணும், அங்கே அறுத்துட்டு என்ன செய்யலாம், நம்ம உள்ளே போயிடலாம் அப்படிங்கிறது அங்கே சொல்கிறாங்க. எங்கே நான் தடுக்கப்படுறனோ அதுதான் என்னுடைய இடம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்போ இந்த ஒட்டகம், ஆடு இதெல்லாம் வந்து நம்ம சொன்ன மாதிரி அந்த 7 பேருங்கிறதெல்லாம் கணக்கு இருக்குது. ஆடாக இருந்தால் ஒரு ஆள் அப்படிங்கிறதுலாம் எல்லாமே அந்த கணக்கு வரத்தான் செய்யுது. சரி. அப்போ அதனால் அந்த மாதிரி என்ன செய்கிறது, அதை முடிச்சுட்டா என்ன செய்யலாம், நம்ம அந்த அனுப்பிட்டீங்க அல்லது அவங்களை அறுத்துட்டிங்கன்னா அதுக்கு பிறகு அவங்க இது பண்ணிடலாம். அதான் நம்ம சொன்ன மாதிரி ஹுதைபியால இது நடந்த விஷயம் தான். அவங்க தடுத்த ஹரம நுழையிறதை விட்டு தடுத்துட்டாங்க. அப்போ அந்த இடத்துல என்ன செஞ்சாங்க, நபி மொட்டை அடிக்க சொன்னாங்க. முதல்ல அவங்களுடைய ஆடுகளை அறுக்க சொல்லிட்டு அப்புறம் மொட்டை அடிக்க சொன்னாங்க. இது வந்து அந்த நெருக்கடியான நேரம். ஆனால் அம்மனுடைய நேரமாக இருந்தால் என்ன செய்யுது, ஹரமுக்கு உள்ளே என்ன செய்யுது, அதை அனுப்பிடுறது. அதுக்கப்புறம் தான் என்ன செய்யணும், ஹல்க் செய்கிறது. சரி. அப்போ அந்த மாதிரி என்னது, உள்ளே அனுப்பிட்டு அது சட்டத்துக்கு ஏற்ப என்ன செய்யறது, அதை மொட்டை அடிச்சு கொள்வது சொல்லலாம். அதான் சொன்னாங்க. அப்போ ஹத்தா இஸ்ல் மக்கான் அல்லதி இஸ்ல் அதியு அல் மக்கான் அல்லதி யஹில்லு தபுஹு வஹு அல் ஹரம் அவ் மக்கான் எஹ்சார். அப்போ அந்த இடம் எந்த இடத்துல வந்து எஹ்சார் ஏற்பட்டிருக்குதோ அல்லது அந்த தடை ஏற்பட்டிருக்குதோ அந்த இடத்துல, இப்போ ஹரம்ல போய் அறுப்பார் அல்லது எந்த இடத்துல தடை செய்யப்பட்டாரோ நிறுத்தப்பட்டாரோ அந்த இடத்துல அறுத்துக் கொள்வார். இந்த ரெண்டு தான் அவருடைய இடமாக இருக்குது. சரி. அதுக்கு பிறகு அவர் என்ன செய்வார், ஹல்க் செய்து கொள்வார். சரி. இப்போ இது வந்து நம்ம ஹல்க் விஷயமா எஹ்சார் விஷயமா சொல்லப்பட்டது. இப்போ இதில் வந்து ஹரம்ல அதாவது ஒரு தடை செய்யப்பட்டவருடைய நிலை என்ன என்பதையும் இங்கு தெளிவாக சொல்லப்படுகிறது. அதேபோல் அங்கு இந்த ஹதி அதற்குரிய இடத்தை போய் அடைவதற்கு முன்பாகவோ அல்லது அந்த எந்த இடத்துல அவர் தடுக்கப்பட்டாரோ அங்கு அறுக்கப்படுறதுக்கு முன்னாடி என்ன செய்யக்கூடாது, தன்னுடைய தலையுடைய முடிகளை களைவதோ இதுவெல்லாம் கூடாதுங்கிற ஹஜ்ஜுடைய சட்டங்கள் தெளிவாக ஓரளவு இதில் நமக்கு சொல்லப்படுகிறது. சுருக்கமாக ஹஜ்ஜையும் உம்ராவை ஆரம்பித்து விட்டால் என்ன தடைகள் வந்தாலும் அதை பரிபூர்ணமாக முடிக்க வேண்டும் என்பதை இந்த ஆயத்தில் அல்லாஹு தாலா தெளிவாக சொல்கிறான். அதைத் தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் இன்னும் சில சட்டங்கள் தொடர்ந்து வருகிறது. அல்லாஹு தாலா விளங்கக்கூடிய பாக்கியத்தை தந்துள்வானாக. இன்னும் ஹஜ்ஜும்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை மீண்டும் மீண்டும் நமக்கும் நம் குடும்பத்தார்களுக்கும் சந்ததிகளுக்கும் அல்லாஹு தாலா அவனுடைய இரக்கத்தையும் கருணையும் கொண்டு அருளையும் கொண்டு அல்லாஹ் தந்தல்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.